ஆசீர்வதிக்கும் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுராஜா உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுராஜா துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. சாராளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இன்று பிறந்த நாளை தயவாய் பெற்றிருக்கிற பிளெஸிங்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க, அவளை வர்த்திக்க பண்ணுங்க, குடும்பத்தை பெருக பண்ணுங்க, குடும்பத்தினர் செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிலுங்க. எல்லா விதத்திலும் மகள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருடைய குடும்பத்தை நீர் விருத்தி அடைய செய்வதற்காக சோதரன். இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான லட்சுமி அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 30ஆம் தேதி அவங்களுக்கு ஒரு பிறந்த நாளை கொடுத்து ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணினதற்காக சோதரன். அவங்களுக்கு இருக்கிற மன பிரச்சனைகள், போராட்டங்கள், குடும்பத்தில் இருக்கிற நிறைய சமாதான குறைவான காரியங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி, இதுவரை நீங்கள் துக்கப்பட்டுட்டு இருந்தீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் அந்த குடும்பத்தின் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி ஆசீர்வதிங்க. அவங்க கணவருக்கு இருக்கிற சரீர பலவீனங்களை மாற்றுங்க. ரட்சிப்பு உண்டாகட்டும். இவர்களையும் நாங்கள் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம், இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். பாடல் தாள் இல்லாதவங்க கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி நீங்கள் பாடல் படிச்சிடுங்க. கடந்த 5 மாதங்கள் முடிந்து 6வது மாதத்தை இப்பொழுது நாம் முடிக்க போகிறோம். ஒரே ஒரு காரியத்தை துதி ஆராதனைக்கு போறதுக்கு முன்னாடி சொல்றேன். இந்தியாவில் பல பகுதிகளில் மரணத்தினுடைய ஊழல் சத்தம் கேட்கிறது. பயங்கரமான சத்தம். மதவெறிகள், ஜாதி வெறிகளினால் கொலைகள் பயங்கரமா நடக்குது. அங்கே ஒரு பக்கம் இஸ்ரேல் பக்கத்தில் பாலஸ்தீனத்தில் நம்ம போன்ற குழந்தைகள் கூட எத்தனை நாள் ஒரு நேர சாப்பாட்டுக்காக என்ன செய்றாங்க, அலறிட்டு இருக்காங்க. இன்னொரு பெரிய காரியம் என்னன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாசத்துக்கு ஒருக்கா தான் ரேஷனை என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க நியூஸ்லலாம். ரேஷன் கடையை திறக்கிறதுக்கு முன்னாடியே ஜனங்கள் விழுந்து அடிச்சு ஓடி, அதுவும் 25 பேருக்கு தான் கொடுப்பாங்க.
அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கிற மக்கள் மத்தியில் இந்த தமிழ்நாட்டில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா காரியங்களையும் பாருங்க. இஸ்ரவேலில் மரண ஓலம், பாலஸ்தீனத்தில் மரண ஓலம், உக்ரைனில் மரண ஓலம், ரஷ்யாவில் மரண ஓலம், ஈரானிலே மரண ஓலம், இந்தியாவிலே வட மாநிலங்களிலே பயங்கரமான மரண ஓலங்கள், கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் என்று பயங்கரமான விபத்துகள் என்றும் பயங்கரமாக எல்லா இடத்திலும் மரண ஓலம் கேட்கும் பொழுது ஆண்டவர் அவைகளுக்கு மத்தியில் நம்மை கொண்டு இந்த இடத்துல உட்கார வச்சு சந்தோஷக்கு இடம் பாத வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோம். நாம் ஆண்டவருக்கு நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி நாம் நன்றி செலுத்த போகிறோம். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் சோத்தரிப்பேன். நான் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் படிக்க போகிறோம். கைகளை தட்டி செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் சோத்தரிப்பேன். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் சோத்தரிப்பேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் சோத்தரிப்பேன். சந்தோஷமாய் உற்சாகமாய் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் சோத்தரிப்பேன். சோத்தரிப்பேன், சோத்தரிப்பேன், முழுமனதாய் சோத்தரிப்பேன். சோத்தரிப்பேன், சோத்தரிப்பேன், முழுமனதாய் சோத்தரிப்பேன். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் சோத்தரிப்பேன். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் சோத்தரிப்பேன். சோத்தரிப்பேனா, சோத்தரிப்பேனா, முழுமனதாய் சோத்தரிப்பேனா. உசாமாய் சோத்தரிப்பேனா, சோத்தரிப்பேனா, முழுமனதாய் சோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் சோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் உயரத்திலே ஒன்றாக வைத்தீரே, முழுமனதாய் சோத்தரிப்பேனா. ஒட்டாத உயரத்திலே ஒன்றாக வைத்தீரே, சோத்தரிப்பேனா. சோத்தரிப்பேனா, சோத்தரிப்பேனா, முழுமனதாய் சோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. சோத்தரிப்பேனா, சோத்தரிப்பேனா, முழுமனதாய் சோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழுமனதாய் சோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழுமனதாய் சோத்தரிப்பேனா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழுமனதாய் சோத்தரிப்பேனா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழுமனதாய் சோத்தரிப்பேனா. சோத்தரிப்பேனா, சோத்தரிப்பேனா, முழுமனதாய் சோத்தரிப்பேனா. சோத்தரிப்பேனா, சோத்தரிப்பேனா, முழுமனதாய் சோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழுமனதாய் சோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழுமனதாய் சோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி
முழு மனதாய் சோதரிப்பேன். எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? என் தந்தை செய்த நன்மை யாவும் ஏற்றி முழு மனதாய் சோதரிப்பேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்வீரே, சோதரிப்பேன். அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்வீரே, சோதரிப்பேன். சோதரிப்பேன், சோதரிப்பேன், முழு மனதாய் சோதரிப்பேன். சோதரிப்பேன், சோதரிப்பேன், முழு மனதாய் சோதரிப்பேன். என்னெல்லா நன்மைகள் என்பால் செய்தீரே, முழு மனதாய் சோதரிப்பேன். என்னெல்லா நன்மைகள் தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே. சத்தம் கேட்கல. எட்டாத உயரத்திலே உட்கார முழு மனதாய் சோதரிப்பேனா, 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 முழு மனதாய் சோதரிப்பேனா. சந்தோஷமா சோதரிப்பேனா, சோதரிப்பேனா, முழு மனதாய் சோதரிப்பேனா. என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் சோதரிப்பேனா. என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சோதரிப்பேனா. அல்லேலூயா. முழு மனதாய் ஆண்டவரை நாம் சோதரிக்கும் பொழுது வேதத்துல சொல்லப்பட்டிருக்க சகரியா 9ஆம் அதிகாரத்துல, தண்ணீர் இல்லாத குழியில் தாகத்தோடு கிடந்த என்னை என்னுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினால் மீட்டெடுத்து இரட்டிப்பான நன்மைகளை எனக்கு தந்தீர். அல்லேலூயா. கலங்கின நேரம், பசி, தாகம், துக்கம், துன்பம், துயரம், கடன் பிரச்சனை, கலங்கின நேரம். இப்பொழுது நீங்க நிறைய குடும்பங்கள் அப்படி கலக்கத்தில் இருக்கிறீங்க. குடும்பங்கள்ல தீராத வியாதிகள் தொடர்ந்து வந்து கலக்கத்தில் இருக்கிறீங்க. வசிக்கிற இடத்துல நிம்மதி இல்லாம, குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லாம கலங்கி போய் இருக்கிறீங்க. பக்தன் சொல்கிறான், நான் கலங்கின நேரங்களில் என்னை கைப்பிடித்து தூக்கினவர். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான்ல பைபிள் சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு அநேக, சொல்லுங்க பார்க்கலாம், அநேக, சத்தமா சொல்லுங்க, உபத்திரங்கள் உண்டு. பைபிள் சொல்லுகிறது, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்க திடமனதா இருங்க, ஆண்டவர் ஜெயித்துருவாருங்க. கலங்கி போய் நிற்காதீங்க, தவிச்சு போய் நிற்காதீங்க, ஐயோ ஐயோன்னு இருக்காதீங்க. ஆண்டவற்றை அப்படியே ஒப்பு கொடுங்க, அவர் உங்களை கைப்பிடித்து தூக்குவார். அங்க அந்த பாடல் சொல்லுகிறது, நமக்கு தேவைகள் 1000 இருந்தாலும் நம்ம சோர்ந்து போக வேண்டாம். அந்த தேவை உலகத்தின் தேவையை காட்டிலும் ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் பெரியவர். அவர் இந்த தேவைகளையும் சந்திப்பார், உங்களை பரலோகத்திலும் கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு எழுப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எழுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீரை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மாறவில்லை. நீங்கதான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி
ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீர் இருக்க தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீர் இருக்க தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ. நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ. நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க நாம் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க நாம் என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை. மனிதனின் தூஷணையில் மனமடைவடைவதில்லை. நீர் இந்த பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. மனிதனின் தூஷணையில் மனமடைவடைவதில்லை. நீர் இந்த பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாழாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கவில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாழாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க நாம் நம்பிக்கை, உண்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க நாம் என் நம்பிக்கை, உண்மை அன்றி வேறு துணை இல்லை. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நீங்கள் வாழ்ந்திருக்கும் பொழுது உங்களை தூக்கி வச்சிருவாங்க. கொஞ்சம் நீங்க சரிஞ்சிட்டீங்கன்னா உங்க முதுகுல மேலே ஏறி மிதிப்பாங்க. நான் நடந்து போவதற்கு நீ குனி என்று சொல்லி உன் முதுகின் மீது ஏறி நடக்கிறவர்களை நான் தண்டிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. ஒரு காலத்துல நல்லா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம், வசதியா இருந்தோம். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை பிரதர், ஒண்ணுமே இல்லை ஐயா. இன்னைக்கு மற்ற மனிதர்களுக்கு நாங்க சப்போர்ட்டா இருந்த காலம் போச்சு. இன்னைக்கு அவங்க எங்களை எள்ளி நகையாடுறாங்க, தூஷணமான வார்த்தைகளை எங்களை குறித்து பேசுறாங்க, நிந்தையான வார்த்தைகளை எங்களை குறித்து பேசுறாங்க. எங்களை சுற்றி இருக்கிற எல்லாருடைய வாயும் எங்களுக்கு விரோதமா சாட்சி இடுகிறது, சாட்சி சொல்றாங்க. ஒரு காலத்துல ரொம்ப நல்லவன் சொன்னாங்க, ஒரு காலத்துல ரொம்ப நல்லவான்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டாங்க. சீ இவளா, சீ இவனா, இந்த குடும்பமா, அது அப்படித்தான் எங்களை எதிராக சாட்சி சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா யார் என்ன சொன்னாலும் நான் கலங்க போறதில்லை. ஏன்னா எனக்காக யுத்தம் செய்கிறவர் நீர் இருக்கிறீர். அல்லேலூயா. வேதம் அவ்விதமாய்த்தானே சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்,
உனக்கு எதிராக பேசின நாவுகளை இனிமேல் நீ குற்றப்படுத்துவாய். சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும். கர்த்தர் உங்கள் சஞ்சலங்களை மாற்றி உங்களை துக்கங்களிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை தேற்றி உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை மனுஷர் சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம், ஒரு வார்த்தை தான் சொல்றேன், ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்க, மனுஷர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் நீங்கள் கலங்கி நிற்பீர்களானால் அந்த வார்த்தை எவன் சொன்னானோ அவனை நான் அகற்றி அவன் கண்களுக்கு முன்பாக உன்னையும் உன் சந்ததியும் நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அந்த கடைசி லைனை எங்களோடு சேர்ந்து கொஞ்சம் ஸ்லோவா அப்படியே நம்ம படித்து நாம் செய்திக்காக கடந்து செல்ல போகிறோம். உங்கள் இதே உடைத்து போயிருக்கலாம், நொறுங்கி போயிருக்கலாம். வாதாட ஆண்டவர் இருக்கிறார். இயேசுவே உங்களுடைய நம்பிக்கை, உங்கள் நம்பிக்கை நாயகன் அவர் ஒருவர் மட்டுமே. உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக ஆண்டவத்தை ஒப்புக் கொடுத்து அப்படியே என் நம்பிக்கை தேவனே கொடுங்க. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருந்தவரே, உறவுகள் இருந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, உறவுகள் வெறுத்தாலும் நீர் என்னை வெறுப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க நாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க நாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. ஸ்தோத்திரம் ராஜா, நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த மதியான வேலைக்காக கூட கூட நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா இந்த பரிசுத்த உபவாச ஓய்வு நாளுக்கும் கூட்டான கூட நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா இந்த வெளில கூட அப்பா இவ்வளவு நேரமாக ஏசப்பா உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கும்படியாக உம்முடைய பாடல்களை பாடும்படியாக நீர் தந்த ஸ்லாக்கியத்துக்காக கூடான கூட நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா இப்போது கூட தகப்பனே நாங்கள் செய்தி நேரத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் எங்களோட பேசுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் அப்பா அவங்க வாழ்க்கைக்கு அப்போ அது பிரயோஜனமுள்ள வார்த்தையாக வெளிப்பட நீங்கள் உதவி செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்போ அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு அப்பா அதன்படி நடக்க எங்களுக்கு பலன் கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த வார்த்தையை அப்போ கேட்காதபடிக்கு எங்களுடைய எல்லா சிந்தனைகளையும் சிதறடிக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசு நாமத்தினால் நீங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. வந்திருக்க சிறு பிள்ளைகள்லேருந்து பெரியவர் வரைக்கும் ஏசப்பா எல்லாரும் ஒரு ஜீவனில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவுசெய்து உட்காருங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே எங்களுடைய அழைப்பை அன்போடு ஏற்றுக்கொண்டு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள உற்சாகமாய் வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரியான நேரத்திற்கு
மணி 12:25 சரியாக 1 மணிக்கு மீட்டிங்கை நம்ம முடிச்சிடலாம். அது வரைக்கும் சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் விளையாடாமல் இருக்கணும், அமைதியாக இருக்கணும். மற்றவங்க கர்த்தருடைய வார்த்தையை என்னோடு சேர்ந்து தேவன் நம்மோடு பகிர்ந்து கொள்கிற வார்த்தைகளை நாம் கேட்டு பலனடையும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 13:12. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று உள்ளவன், இன்னொன்று இல்லாதவன். உள்ளவனுக்கு எல்லாமே பரிபூரணமா என்ன செய்யப்படுமா, கொடுக்கப்படுமா. இல்லாதவன் இடத்துல இருந்து இருக்கிறதையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, புடுங்கிக்கிடுவார், புடுங்கி எடுத்துருவார். அப்ப எதை உள்ளவன் எது இல்லாதவன், 3 பாயிண்ட் தான், ரொம்ப ஷார்ட்டா சொல்ல போறேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் என்ன செய்கிறது, நிலைத்திருக்கிறது. அதுக்கு மேல அன்பே பெரியதுன்னு இருக்கு. இந்த 3 மட்டும் வச்சுக்கிடுவோம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் என்ன செய்திருக்கிறது, நிலைத்திருக்கிறது. நிலைத்திருக்கிற இந்த 3ஐயும் உள்ளவன் எவனோ அவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இந்த உலகத்துல நிலைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எதுவுமே என்ன செய்யாது, நிலைக்கவே நிலைக்காது. நமக்கு இன்னைக்கு பெரிய பெரிய காரியங்கள் இருக்கலாம். ஆனா நம்ம சாகும்போது ஒரு 6 அடி நிலம் நமக்கு கிடைச்சாலே பெரிய ஆச்சரியம். சமீப காலமா பாத்தீங்கன்னா சபைகளில் கல்லறை தோட்டங்கள் நிறைய இடத்துல இல்லாதபடினால பொது இடத்துல, பொது கல்லறை தோட்டத்தில் கொண்டு அடக்கம் பண்ண போனா கூட ஒரு கோஷ்டி மறிச்சு உள்ள என்ன செய்ய மாட்டேன்றாங்க, இங்கெல்லாம் வந்து கிறிஸ்டின் அடக்கம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. சமீபத்தில் நம்ம குரோம்பேட்டை ஏரியாவில் அப்படி நடந்தது. பெட்டியை கல்லறை தோட்டத்துக்கு வெளியே வச்சுக்கிட்டு பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்தது. செத்தா கூட நமக்கு ஒரு இடம் கிடைக்கிறது இப்போ கஷ்டமா இருக்கும்போது, இந்த உலகத்துல நம்ம நிலையில்லாத இந்த உலகத்துல நம்ம எப்படி இல்லாமோ இருக்கணும் பெரிய கனவு கண்டு அதுக்காக என்ன செஞ்சிட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. ஐஸ்வர்யத்தையும் கவனத்தை என்ன செய்யாத, வைக்காத. பைபிள் அழகா சொல்லியிருக்கு. ஆனக்காண்டி நீ ஏழையா தருத்திரனா பிச்சைக்காரனா இரு அப்படின்னு சொல்லல. உனக்கு என்னென்ன வேணுமோ அதை நான் உனக்கு கரெக்டா என்ன செஞ்சுட்டு இருப்பேன், தந்துட்டு இருப்பேன். அளவுக்கு அதிகமா நமக்கு கிடைச்சு நம்ம ஒன்றும் கொண்டு போறதில்லை. ஒன்றும் இல்லாம இருந்தும் நமக்கு ஒன்றும் ஆக போறதில்லை. பைபிள் அதை தான் சொல்லுது. எதுனாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவர் நமக்கு வேண்டியதை கொடுப்பாரு, தேவையில்லாத என்ன செஞ்சிருவாரு, எடுத்துருவாரு. சரியான நேரம் வரும்போது ஒவ்வொரு காரியத்தை நமக்கு என்ன செய்வார், வாய்க்க பண்ணுவார். நம்ம மாடி, எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை தெரியும். அவங்க மதுரைக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறாங்க. அங்கேயும் அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது. சென்னையில அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ என்ன பண்ண போறாங்க, அங்க இருக்கிற ஒரு 40 ஏக்கர் இடத்தை விற்க போறாங்க. வித்து சென்னையில வந்து பெரிய பிளாட் வாங்கி வாடகைக்கு விட போறேன்னு சொன்னாங்க. அவங்களும் கிறிஸ்தவங்க தான். அப்ப நான் அவங்களோட போன்ல கேட்டேன், இவ்வளவுத்த வாங்கி சென்னையில வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. எங்களுக்கு பிறகு என் பையன் காலத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லாம் வாங்கி வச்சு ஒரே நாள்ல ஒருத்தன் ஏதாவது வார் வந்து இல்லாட்டி உலகம் அழியிற மாதிரி சூழ்நிலை வந்தா என்ன செய்வாங்க அவங்க? உதயமே என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. அப்போ அன்னன்னைக்கு நம்ம ஜீவன் நமக்கு இருக்கிறது, அது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி படுத்து நாளை காலமே போய் வீட்டுக்காரர் போய் அத்தான் மாமான்னு எழுப்பும் போது அவர் உயிரோடு இருந்தா தான் நமக்கு பாக்கியம். இல்லைன்னா இல்லை ஏமா எந்திரிச்சு காலமே காப்பி போடுன்னு சொல்லும் போது மனைவி இறந்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு முன்னாடி காப்பி தூள் வாங்கி வச்சாச்சு, பால் வாங்கி வச்சாச்சு, சர்க்கரை வாங்கி வச்சாச்சு, அடுத்த நாள் காலமைக்கு டிஃபன் வரைக்கும் மாவுலாம் கடையில் வாங்கி வச்சாச்சு. எல்லாம் வாங்கி வச்சு என்ன பிரயோஜனம்? அப்போ கண் விழித்து பார்க்கும்போது உலகத்தை நான் பார்க்குறேன்னா அது கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய கிருபை.
அதுதான் அவர் நமக்கு செய்யற நன்மை. அப்படி நம்ம கண் திறந்து பார்க்கும்போது இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் நீங்கள் ஓடி ஓடி உழைப்பதற்கு பலனையும் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் உழைத்து பிழைத்து ஐஸ்வர்யனாகும்படி உங்களுக்கு பலனை கொடுக்கிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தாவே. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கும் பொழுது அவரை மறவாதிருக்க கடவாய், அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மறவாதிருக்க கடவாய். அல்லேலூயா. அப்போ வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. உபாகமம் 30:20. சத்தமா வாசிங்கம்மா. கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அதை பற்றி கொள்வாயாக. அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சொல்லப்பட்டிருக்கு. இவங்களுக்கு வச்சிருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னா நீ முதல்ல உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவற்றிலும் அன்பு கூறாதிருங்கள் பைபிள் சொல்லுது. அதுக்காண்டி என் புருஷனை அன்பு கூறாம இருக்க முடியுமா? என் மனைவியை அன்பு கூறாம இருக்க முடியுமா? என் பிள்ளைகள் மேல அன்பு கூறாம இருக்க முடியுமா? அந்த அன்பை சொல்லல. உலகத்தில் உள்ள காரியங்கள் மீது, அழிந்து போகிற காரியத்தின் மீது என்ன செய்யாதீங்க? அன்பு செலுத்தாதீங்க. உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறு. இந்த உலகத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு பூ கூட பரலோக ராஜ்யத்திற்கு வரப்போதில்லை. ஆனா உன்னை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் சகோதரனுக்கும் உன் சகோதரிகளுக்கு இருக்கிற ஆத்துமா எங்க வரும்? பரலோக ராஜ்யத்துக்கு வரும். அதனால தான் உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறாதீங்க. உலகத்தில் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மீது என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்க. அதுதான் நீங்க கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஈக்குவலான சமமான காரியமா. அப்போ உன் தேவனாகிய கர்த்தர் மீது நீ அன்பு கூறும் பொழுது இந்த அன்பு எப்படி வருதுன்னா, நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 47ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. போதும். இந்த முதல்ல இந்த சகோதரி கொடுத்த பேர் என்ன செய்யப்படல? குறிப்பிடப்படல. ஆனா வசனங்கள் சொல்லுது அதுக்கு முன்னெல்லாம் பாவியான ஒரு ஸ்திரீ, பாவியான ஒரு பெண் தான் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க என்ன பண்ணாங்களாம்? ஒரு நாள் இயேசு வந்திருக்கும் பொழுது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அதிலிருந்து விடுதலை ஆகணும்னு ஆசைப்பட்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து கண்ணீரால் பாதத்தை கழுவி தன்னுடைய தலைமுடியினால் ஒரு பாதத்தை துடைத்து ஆண்டவர்கிட்ட அப்படியே பணிந்து கிடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்றாங்க, இவ பயங்கரமான பாவியாச்சு, இவன் மோசமானவளாச்சு, இவன் மோசமானவனாச்சு, இவன் கூட போய் ஆண்டவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, இவா கூட போய் ஆண்டவர், இவா எப்படி இந்த கோயிலுக்குள்ள வரலாம், இவா எப்படி இந்த சர்ச்சுக்குள்ள வரலாம். அப்போ ஒருத்தட்ட பேசினாலே, ஒரு பாவியான மனுஷங்கிட்டே ஒரு தவறு செஞ்சுக்கிட்ட பேசினாலே இந்த உலகம் பெரிய குற்றமா என்ன செய்யுது? தமிழ்ல பழமொழி இருக்கு, இனத்தோட தான் என்ன செய்யும் சேருன்னு சொல்லி ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ சரி, பாவியான ஒரு மனுஷி போய் எங்க கிடக்குறா? இயேசுனிடத்துல வந்தா இனத்தோட தான் சேரும். ஏன்னா அந்த பாவியான மனுஷி பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இருக்கிற இயேசுவின் பாதத்தில் அந்த இனத்துல வந்து சேர்ந்தனால ஆண்டவர் சொல்கிறார், இவள் என்னிடத்துல எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறாள். அப்போ பாவியா இருக்கிற நம்ம ஆண்டவரை நேசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறாள். மனம் திரும்புதல் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். அப்போ பாவத்தை உணர்கிற எண்ணம் உள்ளவன் எவனோ, அந்த எண்ணம் அந்த உள்ளத்துல யாருக்கு அந்த எண்ணம் உள்ளவன் எவனோ அவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவானாம். பாவ மன்னிப்பு ரட்சிப்பு தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். அந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ. அப்போ பாவம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது, பாவியாய் அவள் இருக்கும்போது, பாவம் உள்ளவன் எவனோ
பாவ சிந்தனைகள் உள்ளவன் எவனோ, பாவமான காரியங்களை செய்கிறவள் எவளோ அவளுக்கு சமாதானம் கிடையாது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று பைபிள் சொல்லுகிறது. அப்ப யார் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு முதல்ல ஆண்டவர் கொடுக்கிற சர்டிபிகேட்டே, இவள் என்னிடத்தில் எவ்வளவு அன்பாய் இருக்கிறாள். ஏனென்றால் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அப்ப அந்த இயேசுவை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு முதல்ல ஆண்டவர் கொடுக்கிறது பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பின் பிரதிபலனா என்ன கிடைக்குதுன்னா குடும்பத்துல சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த சகோதரி யார் அப்படின்னு நமக்கு தெரியாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசித்து பாருங்க. மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். போதும். இயேசு ஒரு நாள் போகும்போது ஒரு 2 பேர் வீட்டில் போய் தங்குறாரு. ஒருத்தி பேரு சொல்லுங்க பார்க்கலாம், பைபிள் தெரிஞ்சவங்க. மார்த்தாள், இன்னொருத்தி பேரு மரியாள். மார்த்தாள் உலகத்தினுடைய வேலைகளை என்ன செஞ்சிட்டு இருக்கா. இயேசு அந்த வீட்டில் இருக்காங்க. மரியாள் மாத்திரம் என்ன பண்ணாங்கன்னா உலக வேலையெல்லாம் செய்யல. இயேசுனுடைய பாதத்தில் அமர்ந்து வசனங்களை என்ன செய்து கொண்டிருந்தால், கேட்டுக்கொண்டிருந்தாள். மரியாள் நல்லவளா, மார்த்தாள் நல்லவளா? கரெக்டா சொல்லுங்க. இப்ப யாரை பார்த்து அந்த கொஸ்டின் கேட்க? வீட்டு வேலையை செஞ்சிட்டு இருந்த மார்த்தாள் நல்லவளா, இயேசுவின் பாதத்தில் உட்காந்து இயேசுவின் வசனத்தை கேட்டுட்டு இருந்தவா நல்லவளா? சொல்லுங்களேன். சீட்டை குலுக்கி போடுவான் யார் நல்லவா அப்படின்ட்டு. 2 பேருமே நல்லவங்க தான். மார்த்தாளுக்கு என்னன்னா, என் வீட்டுக்கு கெஸ்டா யார் வந்திருக்கிறா, இயேசு வந்திருக்கிற, அவருக்கு வேண்டி எல்லாவற்றையும் நான் என்ன செய்யணும், காப்பி கொடுக்கணும், டீ போடணும், சாப்பாடு போங்கணும், அவர் துணியெல்லாம் துவைச்சு போட்டு அவரை அந்த வகையில் அவரை நான் என்ன செய்யணும், சந்தோஷப்படுத்தணும். சரியா? நான் கோயிலுக்கு போகணும், ஜெபம் பண்ணணும், சோத்திரம் சொல்லணும், காணிக்கை கொடுக்கணும், ஆண்டவரை நான் என்ன செய்யணும், சந்தோஷப்படுத்தணும். இதுதான் அநேகர்கிட்ட இருக்குது. ஆனா அந்த மரியாள் பண்ண வேலையை பாருங்களேன். அவ துணியும் துவைக்கல, சோறும் பொங்க போல, அவ காப்பியும் கொடுக்கல, குடுகுடன் ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து எனக்கு ஏற்ற வசனங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் வந்து பாருங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா, காணிக்கைக்கோ சோத்திரத்துக்கோ அவருக்கு வேண்டிய அந்த உலக பிரகாரமான காரியங்களை செய்யறவங்களுக்கோ என்ன செய்யல, முக்கியத்துவம் கொடுக்கல. வசனத்தை கேட்டவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு வசனத்தை கேட்கும்படி உங்களுக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்து அந்த கடைசி வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அந்த பங்கு இயேசுவே. அல்லேலூயா. அப்ப இயேசு தான் நமக்கு ஒரு நல்ல பங்கு ஷேர். நம்ம வாழ்க்கையில நமக்கு ஷேர் பண்றது யாரு? இயேசு தான். நம்முடைய வேலைகள்ல, நம்முடைய பிசினஸ்ல ஷேர் ஹோல்டர் யாரு? சொல்லுங்களேன். புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களே, ஸ்மைலி சிம்சோன், சொல்லுங்க உங்க பிசினஸ்ல ஷேர் ஹோல்டர் யாரு? ஷேர் ஹோல்டர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேலைக்கு போறோம், அந்த வேலையில ஷேர் ஹோல்டரா ஆண்டவரை நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க 100 வேலை செய்யற வேலை 50 வேலை அவர் என்ன செஞ்சிருவாரு. உங்கள் வேலைகளெல்லாம் என்ன செய்வாரு, லகுவாக்கி விடுறாரு. அப்ப எல்லா காரியத்திலும் நீங்க ஆண்டவரை ஷேர், அவர் தான் எனக்கு பங்கு, அவர் எனக்கு பங்குதாரன்னு சொல்லி நீங்க சேர்த்து பாருங்க. இயேசுவை தன்னுடைய பங்காக, நல்ல பங்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. குட் ஷேர், பவர்ஃபுல் ஷேர், பிளஸ்டு ஷேர். நீங்க அப்படி இயேசுவை நல்ல பங்கா தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா, இயேசுவை நல்ல பங்காக கொண்டவன் எவனோ அவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இயேசுவை நேசிக்கிறவங்களுக்கு இயேசு என்ன சொல்றாருங்கிறத பார்க்கணும்ல. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் சுமர பண்ணுவார். ஃபர்ஸ்ட் காரியம் பாருங்களேன்.
உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல நீங்க அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது சாபங்கள் மாறிடும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இல்லாட்டி எனக்கு தூக்கம் வந்துடும் போல இருக்கேன். ஆமென். சாபங்கள் முதல்ல எப்படி என்ன செய்கிறதா மாறிடுது. இன்னும் நம்ம குடும்பத்துல நிறைய சாபங்கள் இருக்குது. சர்ப்பதோஷம்ன்றான், நாகதோஷம்ன்றான், அந்த தோஷம் இந்த தோஷம், அதுக்கு பரிகாரம் தேட போறேன், இதுக்கு பரிகாரம் தேட போறேன். ஒரே பரிகாரி இயேசு ஒருவரே. அவரிடத்தில் நீங்க அன்பு கூறுங்க, சாபம் எல்லாம் மாறிடும். அதான் சகரியா தீர்க்கதரிசி சொல்லியது, உங்கள் சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் ஆண்டவர் என்ன செய்வாராம், மாற்றுவாரையா அவர் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்போ அவர் மீது நீங்க அன்பு வைத்தீங்கன்னா முதல்ல அவர் செய்யற காரியம் உங்கள் சாபங்களை எல்லாம் மாற்றுகிறவர். அப்போ இன்னைக்கு நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுவது உண்மையானா, ஆண்டவர் உங்களுக்குள் அன்பாய் இருக்கிறது உண்மையானா, தேவனுடைய அன்பு உள்ளவன் எவனோ, தேவனுடைய அன்பு உள்ளவள் எவளோ, உங்கள் குடும்பத்திலே சாபங்கள் மாறப்போகிறது. அல்லேலூயா. உபாகமம் 30ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்ப்பத்தின் கனியிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். அல்லேலூயா. இப்ப நம்ம மார்க் அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:12 வாசித்தோம் பாத்தீங்களா? உள்ளவன் எவனோ அவன் சொல்லுங்க, பாயும் தலைவாணி தாரேன், வேணா படுத்து தூங்குங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் எதை அடைவானா? பரிபூரணமான ஆசீர்வாதத்தை அடைவானா? அன்பு உள்ளவன், இயேசுவின் மீது அன்பு உள்ளவனுக்கு என்ன பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறத இப்ப நம்ம என்ன செஞ்சோம், வாசித்தவனுடைய கர்ப்பத்தின் கனியில் பரிபூரணம் உண்டாகும். அல்லேலூயா. நிறைய பேர் போன்ல நமக்கு பிரேயர் நோட் அனுப்புறாங்க. எங்களுக்கு 2 வாட்டி 3 வாட்டி கன்சீவ் வச்சு குழந்தை என்ன செய்ய மாட்டேங்குது, நிக்க மாட்டேங்குது. மேடம் தாங்கள் ஒரு அம்மா போன் பண்ணாங்க, ஐயா 6 வாட்டி யுவராணியின் பேரு 6 வாட்டி நான் என்ன செஞ்சேன், 6 வாட்டி நான் கன்சீவ் ஆகி 6 வாட்டி குழந்தை எனக்கு என்ன செய்யல, நிக்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க தேவனிடத்துல பரிபூர்ணமாய் அன்பு கூர்ந்தால் கர்ப்பத்தின் கனியில் பரிபூரணம் உண்டாகும். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தால் நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் பரிபூரணம் உண்டாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் அன்பு கூர்ந்தால் அங்க பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க உன்னுடைய ஆடு மாடு எல்லாவற்றிலும் பரிபூரணம் உண்டாகுமா? உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உபாகமம் 7:13. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் கர்ப்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளவு அழகான ஆசீர்வாதம் பாருங்க. நீ ஆண்டவர்கிட்ட அன்பு கூர்ந்தா, ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ, அந்த ஜீசஸ்ங்கிற பேர்ல வேற யார் பேரும் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. டே ஐ லவ் யூடா வரக்கூடாது. வேற ஆண் பேரும் அதுல என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பொம்பளை பிள்ளை பேரும் அதுல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஐ லவ் யூ, இயேசுவே உம்மை நான் காதலிக்கிறேன். ஒரு கிறிஸ்தவ பாட்டே எப்படி இருக்குது. நம்ம யாரை லவ் பண்ணணுமா? ஒருத்தர் வாய் அசைதா பாருங்களா. யாரை நம்ம லவ் பண்ணணும்? இயேசுவை நம்ம என்ன செய்யணும், லவ் பண்ணா அவர் உங்களை லவ் பண்ணுவாராம். வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. லவ்ங்கிற வார்த்தை எவன் கண்டுபிடிச்சானோ தெரியல. அந்த வார்த்தை வந்த உடனே அந்த லவ்ங்கிற வார்த்தைக்குரிய சிந்தனைகள்லாம் மாம்ச இச்சை சம்பந்தமாவே என்ன செய்யறது, பேருது. காதல் புனிதமானது. காதலுக்காக நான் உயிரை கொடுப்பேன், காதலுக்காக உயிரை கொடுப்பேன். கொடுத்து தொலைங்கடா, செத்து ஒளிங்கடான்னு சொல்லுவேன்.
இவன் அவளை ஏமாத்துறதும் அவன் இவளை ஏமாத்துறதும், வீட்டுக்கு தெரியாம கொண்டு போய் கடன் வாங்கி எங்கனத்தையா வாங்கி அவளுக்கு கொடுக்கறதும், அவ இவனுக்கு கொடுக்கறதுக்காக பிரசன்ட் பண்றேன் அது பண்றேன்னு சொல்லி இப்படியே கடன் வாங்கி காலேஜ் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள பட்ட படிப்பை வாங்கிட்டு வரால இல்லையோ, கையில நிறைய கடனை என்ன செஞ்சிருவா வாங்கிட்டு, நிறைய அரியஸையும் கையில என்ன செஞ்சிருவா வாங்கிட்டு வருவா. விளங்குமா? அவன் விளங்குவானாட்டு அவ தான் விளங்குவாளா? ஆண்டவரை நேசிங்க. அல்லேலூயா. ஆண்டவரை நேசிங்க. ஐ லவ் யூ ஜீசஸ். யாராவது வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க, யாராவது உங்ககிட்ட வந்து காலேஜ் போகும்போது வரும்போது நான் உன்னை லவ் பண்ண சொன்னா ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை நேசிக்க பழகுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்கள் மீது அன்பு கூர்ந்து உங்கள் கற்பத்தின் கனிகளை பெருக பண்ணி, உங்கள் மிருக ஜீவனை பெருக பண்ணி, உங்கள் களஞ்சியங்கள் உங்கள் தானியங்கள் எல்லாவற்றையும் பெருக பண்ணி அதை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது, ஆண்டவர் மீது அன்பு கூறுறவங்களுக்கு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்றார்? கொடுக்கிறார். அந்த ரெண்டும் கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஆண்டவர் நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் அப்படியே கடைசிக்கு வாங்க பைபிள்ல, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மேல ஒரு குற்றம் சொல்றாரு. நீ ஆரம்பத்துல என் மேல ரொம்ப என்ன செஞ்ச? அன்பா தான் இருந்த, ரொம்ப அன்பா இருந்த. எதுக்கெடுத்தாலும் சோத்திரம், எதுக்கெடுத்தாலும் தேங்க்யூ ஜீசஸ், எதுக்கெடுத்தாலும் நான் ஏசப்பட தான் கேட்பேன். இப்படியே சொல்லி 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 எல்லாத்தையும் வாங்கி விட்டு கடைசியில் டாடா கடிச்சு ஓடிடுறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஃபர்ஸ்ட் ரொம்ப அன்பா இருந்த, எதுக்கெடுத்தாலும் எனக்கு எல்லாமே நீங்க தான் ஏசப்பான்னு சொன்ன. அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு நீங்க போதும் ஏசப்பா லைனுக்கு வந்துடும், நீங்க போதும் ஏசப்பா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆதியில என் மேல வச்சிருந்த அன்பு இப்ப என்ன செஞ்சு போச்சு? குறைஞ்சு போச்சுங்கிற குறை உன் மேல எனக்கு இருக்கு. அந்த அன்பு குறைஞ்சனால உன் வாழ்க்கையில சந்தோஷம் என்ன செஞ்சிடுச்சு? குறைஞ்சு போச்சு. சமாதானம் குறைஞ்சு போச்சு, பொருளாதாரம் குறைஞ்சு போச்சு, நிம்மதி குறைஞ்சு போச்சு, தூக்கமும் குறைஞ்சு போச்சு, துக்கம் மிகுதியாகி போச்சு. அப்போ அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 5ஆம் வசனத்தை, ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை, எந்த நிலைமையில் தேவனுடைய அன்பை விட்டு விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி, போதும் மனம் திரும்பு. நீ எந்த சூழ்நிலையில தேவனை விட்டு விலகிட்டங்கிறத இப்ப நீ கொஞ்சம் என்ன செய்து பாரு, நினைச்சு பாரு, ரிமெம்பர் பண்ணு. எதுல நம்ம ஆண்டவரை விட்டு விலகிட்டோம், எந்த காரியத்தை விட்டு விலகிட்டோங்கிறத நினைத்து அந்த காரியத்தில் நீ என்ன செய்ய? மனம் திரும்பு, ரிபென்ட், மனம் திரும்பு. அப்படி மனம் திரும்பினா ஆண்டவர் என்ன செய்யறாராம்? 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. புசிக்க கொடுப்பேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். முதல்ல தேவனிடத்துல அன்பு கூறும்போது சாபம் நம்ம குடும்பத்தை விட்டு என்ன செஞ்சிருது? வெளியேறிடுது. ரெண்டாவது, தேவனிடத்துல நம்ம அன்பு கூறும்போது நம்முடைய கற்பத்தின் கனிகள் என்ன செய்யப்படுகிறது? ஆசீர்வதிக்கப்படுகிறது. நம்ம கைட்டு செய்யற வேலையில எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன கொண்டு வர்றாரு. இப்ப திருவான்மையூர்ல இருந்து அம்மா வந்திருக்காங்க. 1ஆம் தேதி அவங்க கம்பெனில ஒரு ஜெபம் இருக்குது. அந்த கையிட்டு செய்யும் வேலைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏன்னா தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவரை தேடி வந்தபடினால. அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது கற்பத்தின் கனி, மிருகத்தின் பலன், கையிட்டு செய்யும் வேலை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் தான் சொல்றாரு, நீ என்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் என்ன செய்வாயாக? அன்பு கூறுவாயாக. நீங்க அப்படி தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உள்ளவன் எவனோ, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. இரண்டாவதாக, நம்பிக்கை உள்ளவன் எவனோ, இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளவன், அவருடைய வார்த்தைகளில் நம்பிக்கை உள்ளவன், அவருடைய வசனங்களில் நம்பிக்கை உள்ளவன், அவருடைய வாக்கு தத்தங்களில் நம்பிக்கை உள்ளவன் எவனோ அவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வானாம். சங்கீதம் 25:2 எடுத்து வாசித்து பாருங்க. சங்கீதம் 25:2.
என் தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என் தேவனே நான் உம்மையே நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. அதுக்கு பதிலாக கர்த்தரை நம்பிக்கிறவர்கள் என்ன செய்வாங்களாம்? செழிப்பார்கள். அப்போ கஷ்டத்தின் நிமித்தம், வறுமை நிமித்தம், தரித்திரத்தின் நிமித்தம் இன்னைக்கு நீங்க வெட்கப்பட்டு போய் இருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா, உலகத்துல வெட்கப்பட்டு போய் இருக்கிறீங்க, சொந்தக்காரங்க மத்தியில வெட்கப்பட்டு போய் இருக்கிறீங்க, வெளி மக்கள் மத்தியில வெட்கப்பட்டு போய் இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு நீங்க கர்த்தரை நம்புங்க, நீங்க செழிச்சிருவீங்க. அல்லேலூயா. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும், முதல்ல 7ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கவனிங்க, அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல், இலை பச்சையா இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கரங்களை தட்டி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா? கர்த்தரை நம்பி இருக்கிறவன் தப்பாமல் கனி கொடுப்பான். ஆமென். அதுக்கு இடையில இருக்கு பாத்தீங்களா, மழை இல்லாத வறட்சியான காலம். உலகம் முழுவதும் வறட்சியாகட்டும், மழையே இல்லாம போகட்டும், தண்ணிக்காக குடத்தை எடுத்துட்டு அங்கங்க மக்கள்லாம் ஓடிட்டு கிடக்கட்டும், வீட்டுல உள்ள போர்ல தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு இடத்துல விளைச்சல் இல்லாமே இருக்கட்டும், விளைவிக்கிறதுக்கு விதைகள் கூட நம்மகிட்ட இல்லாம என்ன செய்யலாம், இருக்கலாம். அறுவடையே காணாத காலமா இருக்கட்டும். ஏன்னா அந்த காலம் வரும் என்று பைபிள் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் என்ன செய்யும், பூமியில வரும். ஒரு நேர உணவுக்காக உன் பிள்ளைகள் ஒரு நேர சாப்பாட்டுக்காக தெருவில் நின்று கண்ணீர் விட்டுட்டு இருப்பாங்களாம். அதுக்காக நீ இப்பொழுதே என்ன செய்யி, ஜோமன்னு பிரசங்கில சொல்லி இருக்க. அப்ப எவ்வளவு பயங்கரமான காலங்கள். அப்படி பஞ்ச காலங்கள் வரும் பொழுது நீ வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு நல்லா இருப்ப. அல்லேலூயா. உன் பானையில் எண்ணெய் மாவு குறைவதும் இல்லை, உன் பாத்திரத்தில் எண்ணெய் குறைவதும் இல்லை. அல்லேலூயா. யாரை நம்புறவங்களுக்கு? கர்த்தரை நம்புறவங்களுக்கு. ஈசாக்கு இருந்தார், அந்த தேசம் முழுவதும் பஞ்சம் தான். பஞ்ச பிழைப்புக்காக ஒரு இடத்துல வந்து இருக்கிறாரு. எனக்கு அந்த அதிகாரத்துல பிடிச்சதே, ஈசாக்கே நீ இந்த ஊரை விட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, இந்த கேராரூர்ல தான் நீ என்ன செய்யணும், இருக்கணும். ஆண்டவரை பஞ்சம் தலை விரிச்சு ஆடுது, நீ இந்த ஊர்ல தான் இருக்கணும். சாப்பாட்டுக்கு எல்லாரும் வழி இல்லாம இருக்காங்க, நீ இந்த ஊர்ல தான் இருக்கணும். எல்லா மரம் செடியெல்லாம் வாடி போச்சு, நீ இந்த ஊர்ல தான் இருக்கணும். குளத்துல தண்ணி இல்ல, நீ இந்த ஊர்ல தான் இருக்கணும். நதியில தண்ணி வத்தி போச்சு, நீ இந்த ஊர்ல தான் இருக்கணும். ரேஷன் கடையெல்லாம் மூடிட்டாங்க, நீ இந்த ஊர்ல தான் இருக்கணும். அரிசி வேலை 100 ரூபாய்க்கு மேல போச்சு, நீ இந்த ஊர்ல தான் இருக்கணும். பெட்ரோல் வேலை 100 ரூபாய்க்கு மேல போச்சு, நீ இந்த ஊர்ல தான் இருக்கணும். கேஸை நினைச்சா பார்க்கவே பயமா இருக்கு, அது வேலை ஏறி போச்சு, நீ இந்த ஊர்ல தான் இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள். பக்கத்து ஊர்லாம் வியாதி, அங்க வியாதி வந்துச்சு, இங்கே வியாதி வந்துச்சு, நீ இந்த ஊர்ல தான் இருக்கணும். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நீ என்னை நம்பு. அல்லேலூயா. நீ கர்த்தரை நம்பு. ஈசாக்கு விதை விதைச்ச மாதிரி உனக்கு 100 மடங்கு விளைச்சல் உண்டு. அல்லேலூயா. இப்போ இந்த இந்த நம்ம உட்கார்ந்து இருக்கிற ஏலிம் ஜெப வீட்டை பாருங்களேன். சரியான கொரோனா காலத்தில் அஸ்திபாரம் போட்டோம். ஈசிஐ பாஸ்டர் சசிகுமார் ஐயா தான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டாங்க. பயங்கர கொரோனா. ஒருத்தர் பார்க்கறக்கே பயப்படுற, ஸ்பீக்கர் கீழே விழுந்துடாம. அப்படிப்பட்ட காலத்துல இந்த நான் நிற்கிற இடத்துல தான் அஸ்திபாரம் போடப்பட்டுச்சு. பயங்கர கொரோனா காலத்துல காசு பணமே ஒருத்தர் கையிலும் பார்க்க முடியாத காலத்துல பல லட்ச ரூபாய் கொடுத்து ஆண்டவர் இந்த ஆலயத்தை கட்ட வச்சாரு. அல்லேலூயா. அது சிங்கிள் பைசா கடனே கிடையாது. கடைசி நிமிஷம் வரைக்கும் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திச்சு, பயங்கரமான கொரோனா ஆலயங்களில் ஆராதனையே கிடையாத சூழ்நிலையில இந்த ஆராதனை ஸ்தலத்தை கர்த்தர் ஆரம்பித்து கொடுத்தார். நாங்க யாரை தெரியுமா நம்பணும்? கர்த்தரை நம்பணும். அதுல ரொம்ப முக்கிய பங்கு ராஜராஜன் பிரதர் குடும்பத்துக்கு, சுசிலாக்கா குடும்பத்துக்கு. ஏன்னா நாங்க கூடி அதுக்காக என்ன செஞ்சுட்டு கிடந்தோம்,
ஜெபம் பண்ணிட்டே கிடந்தோம். ஆண்டவரே எப்படியாவது எங்களுக்கு அது மாதிரி நம்ம லட்சுமி அம்மா எப்படியாவது எப்படி கட்டி முடிச்சிடணும் அப்படின்ட்டு வெறும் 37,000 ரூபாய் தான் கையில இருந்தது. பல லட்சங்கள் செலவழிச்சு ஆண்டவர் இதை கட்டி குடிக்க உதவி செய்தார். இது தாங்க கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களும் என்ன செய்வாங்களாம்? செழிப்பாங்களாம். அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயமாகிய ஏலிம் ஜெப வீட்டுல நாட்டப்பட்டு அவர்கள் மீது நம்பிக்கை உள்ளவன் எவனோ அவனும் என்ன செய்வான்? செழிப்பான். அந்த செழிப்பு, அந்த நம்பிக்கை குறித்து ஒரு காரியத்தை நான் சொல்லி அடுத்ததுக்கு போறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை எடுங்க. முக்கியமானது, இன்னைக்கு இது உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானாவூருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியா இருந்தான். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறான் இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று, நீங்க வந்து அவனை என்ன செய்யணும்? குணமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். நிறைய போன் அப்படித்தான் வரும். பாஸ்டர், என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க என்ன செய்யணும்? வரணும். நீங்க தான் என்ன செய்யணும்? வரணும். நீங்க தான் வந்து ஜெபம் பண்ணணும். நாங்க கோயிலுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டோம்? வரமாட்டோம். சர்ச்சுக்கெல்லாம் வரமாட்டோம். நீங்க எங்க வீட்டுக்கு வந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இந்த கல்ச்சர் தான் அந்த காலத்துல இருந்திருக்கு. இயேசுவே நீர் வந்து, அவர் மகாபெரிய தேவனுடைய குமாரன், நாங்களாம் ஒண்ணுக்கும் உதவாதவங்க. அவரு எஜமானன், அவருக்கு நான் வேலைக்காரன். ஒருவன் ஊழியக்காரனா இருக்க விரும்பினா அவன் முதல்ல எப்படி இருக்கணுமா? வேலைக்காரனமா இருக்குமா? அதனால தான் ஃபோன் பண்ணி கூட்டணும் ஓடிடுறது. வேலைக்காரனா இருக்கணும், எஜமான் கூட்டணும் ஓடிடணும். நீங்க தான் எஜமான். நான்லாம் உங்களுக்கு வேலைக்காரன் மாதிரி தான். ஏன்னா எனக்கு எஜமான் யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறா. இந்த உலகத்தில் உள்ள விசுவாசிகளாக எஜமானுக்கு நான் வேலை செஞ்சேன்னா பரலோகத்திற்கு எஜமான் எனக்கு சம்பளம் கொடுப்பாரு. அல்லேலூயா. இவர் அப்படிதான் ஆசைப்படுறாரு. என் வீட்டுல ரொம்ப சோம்பலமா கிடக்குறான், நீ வந்து தொட்ட அவனுக்கு என்ன செஞ்சிடும்? சுகம் கிடைச்சிரும். 47ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று. அப்பொழுது இயேசு 50ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். போதும், நல்ல கவனிங்கம்மா. கிளைமாக்ஸ்க்கு வரேன். அவன் வந்து கெஞ்சிட்டு கிடக்குறான், இயேசுவே நீங்க என் கூட வந்து எங்க வீட்டுக்கு வந்து என் பையன் மேல கை வச்சா அவன் என்ன செஞ்சிருவான்? சோமாயிருவான். ஆனா இயேசு சொல்ல நீ போ, அவன் சோமாகிட்டான். வித்தியாசத்தை பாருங்களேன். நீ வந்து தொட்டாதான் அவனுக்கு சுகம் கிடைக்கும். ஆனா ஆண்டவர் சொல்ல நீ போ, நீ வீட்டுக்கு போ. அவன் என்ன செஞ்சிட்டான்? சுகம் பெற்றான். பைபிள் சொல்லுது, அவன் அந்த வார்த்தையை நம்பி போனான். கேட்டிருக்கலாம்ல, நான் உங்களை கையோட கூட்டு இப்போ டாக்டர்கிட்ட போறீங்க. டாக்டர் போய் டாக்டர் கேட்கிறாரு என்ன செய்யுது அப்படின்ட்டு. எனக்கு இல்லை டாக்டர், எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு, ப்ளீஸ் லிசன், குட்டி பிள்ளைங்களா பேசக்கூடாது, ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை டாக்டர், நீங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னா டாக்டருக்கு ஃபீஸ் கொடுத்தா என்ன செஞ்சிருவாரு? டைம் புக் பண்ணி வருவாரு. ஆனா அந்த டாக்டர் சொல்றாரு, அப்படி அம்மா நீ போ, உங்க அம்மா என்ன செஞ்சுட்டாங்க? பிழைச்சிட்டு. அறிவு இருக்கா டாக்டர்? நான் இப்பதானே அங்கிருந்து வாரேன். எங்க அம்மாவை எங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஒரு மாத்திரை இல்லாம, ஒரு மருந்து இல்லாம நீ போ, உங்க அம்மா பிழைச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா அவன் நம்புவானா? அந்த டாக்டர் அடுத்த டாக்டர் நோக்கி போயிடுவான். ஆனா இந்த மனுஷன் ஆண்டவர் சொன்ன உடனே நம்பி என்ன செஞ்சுட்டான்? அவர் சொன்ன வார்த்தையை நம்பி போனான். போயிட்டு இருக்கான். ஏத்தாப்புல வேலைக்காரங்க குடுன்னு ஓடி வர்றதை பார்த்தா கொஞ்சம் பக்குன்னு அடிச்சிருக்கும். என்னடா ஓடி வராங்களான்னு கேட்டா என்ன விஷயம்னு கேட்கிறான். நம்மால் பிழைச்சிட்டான். உன் மகன் என்ன செஞ்சுட்டான்? பிழைச்சிட்டான். இவனுக்கு தூக்கி வாரி அடிக்குது. எப்ப பிழைச்சான் அப்படின்னு கேட்கிறார். அவன் டைம் சொல்றான். மணி என்ன? 1 மணிக்கு பிழைச்சிட்டான். அப்படியே பாக்குறான். 1 மணிக்கு தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ போகலாம், உன் மகன் என்ன செஞ்சுட்டான்? பிழைச்சிட்டான். அப்போ மகன் இருக்கிற இடம் வெகு தூரம். இவன் இயேசுனிடத்துல இருந்து நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்தான். இயேசுனிடத்துல கேட்கிறான். அந்த சொன்ன 1 மணிக்கு அவன் மகன் பிழைச்சிட்டான்.
இன்னைக்கு வியாதி நிமித்தம் கஷ்டத்து நிமித்தம் யாரெல்லாம் இயேசுவை நம்பி சுகம் கொடுப்பான்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களோ, இப்ப நீங்க இயேசுவை நம்புற இந்த ஒரு மணியில சம்பந்தப்பட்டவங்க எங்க இருந்தாலும் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இந்த ஒரு மணி நேரத்துல நம்பி போனான். ஏத்தாப்புல நல்ல செய்தி வந்துடுச்சு. இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சு நீங்க இயேசுவை நம்பி நீங்க போங்க, நல்ல செய்தி உங்களுக்கு ஆப்போசிட்ல வரப்போகுது. அல்லேலூயா. யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறீங்க? அவரை நம்பினவர்களை ஆண்டவர் கைவிடுவதில்லை. அடுத்தாப்புல கடைசியாக விசுவாசிக்கிறவன் எவனோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ. யோவான் எழுதின சுவிசேஷம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு வாங்க. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். அவர் சொல்றாரு, அங்கீகரிக்கப்பட்டது, பரிசுக்கப்பட்டது, விலையேற பெற்றதான ஒரு மூளைக்கல்ல நாங்க என்ன செய்ய போறேன், வச்சிருக்கேன். அந்த கல்லை விசுவாசிக்கிறவன் பதறான். நம்ம கல்லையா விசுவாசிக்கிறோம்? உலகத்துல நிறைய பேர் எதை விசுவாசிக்கிறாங்க? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் பதறான். அவன் வாழ்க்கையில பதஷ்டமே என்ன செய்யாது, வராது. முதல்ல பார்த்தோம், அவர் மீது நம்பிக்கை உள்ளவனுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யறாரு. இங்க விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டானா, பதறவே மாட்டானா. அவர் தலைக்கல் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 21:21 எடுத்து வாசித்து பாருங்க. மத்தேயு 21:21 சீக்கிரமா. 21:21 இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 22 வாசிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ரைட். உள்ளவன் எவனோ, முதல்ல எது உள்ளவன்? அன்பு உள்ளவன். இரண்டாவது நம்பிக்கை உள்ளவன். மூணாவது விசுவாசம் உள்ளவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு, நீ சந்தேகப்படாமல் என்ன செய்யணுமா, விசுவாசிக்கணும். அடுத்தாப்புல எப்படி விசுவாசிக்கணுமா, ஜெபத்துல என்ன செய்யணும், நீ பண்ண ஜெபத்தை முதல்ல என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். அப்படின்னா நீங்க அதை என்ன செய்து கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். பைபிள்ல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அதுக்கு முன்னாடி, அந்த சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பாடலை நம்ம ஒரு ஸ்டான்ஸா படிக்க போகிறோம். ஏசப்பா உங்க நாமத்துல அற்புதம் என்ன செய்கிறது, நடக்கிறது. இப்போ ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அதுக்கு முன்பதாக நம்ம கொஞ்சம் உற்சாகமா இருக்கும்படி, ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதம் நடக்குது 106வது பாடல் புதுவாழ்வு பாடல் புத்தகத்தில் ஒரு ஸ்டான்ஸாவை நம்ம படிக்க போகிறோம். உற்சாகமாக கைகளை தட்டி ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. துன்பங்கள் தொல்லைகள்
நோய்கள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தெய்வ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தெய்வ மகிமையை கண்டிடுவோம். உன்னில் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுவா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுவா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் எவனோ? அப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்துல இருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்ல. எல்லாரும் எடுத்துக்கிடுங்க, நான் ஓரளவு சொல்றேன், டைம் இல்லை. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27, 28, 29 பார்த்தீங்கன்னா சில குருடர்கள், கண் தெரியாதவங்க ஆண்டவரை நோக்கி 2 பேரும் சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவே எங்களுக்கு இறங்கும் கேட்குறாங்க. கண்ணு எங்களுக்கு தெரியணும். ஆண்டவர் கேட்கிறாரு, உங்களுடைய கண்களை திறக்கிற வல்லமை எனக்கு உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களான்னு தான் கேட்காரு. வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன். இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்ப அவருக்கு பெரிய பெரிய வல்லமை உண்டு என்று நீங்க விசுவாசித்தா இன்னைக்கு உங்கள் முன்னாடி இருக்கிற இருளான வாழ்க்கை வெளிச்சமாக மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குருடர்கள் சொல்றாங்க, நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உடனே ஆன்சர் வந்துரு. அப்படியே அடுத்த வாரம் வாங்க அப்படி சொல்லல, இல்ல அடுத்த மாசம் உங்க ஊருக்கு வரும்போது சொல்றேன்னு சொல்லல. நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் சொன்ன உடனே நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது கண்கள் திறந்தது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் மேல நம்ம வைக்கிற விசுவாசத்தின் அளவுதான் நமக்கு வெளிச்சத்தின் வாழ்க்கையை கொண்டு வரும். இன்னைக்கு நீங்க மனசுல நினைங்க, ஆண்டவரே நான் உன் மேல அன்பா இருக்கிறேன் சொல்லுங்களேன். இயேசுவே நான் உண்மை நம்புறேன், இயேசுவே நான் உன்னை விசுவாசிக்கிறேன். இந்த 3 எப்பவுமே உங்க வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை. இயேசுவே நான் உங்களை அன்பா இருக்கிறேன், இயேசுவே நான் உங்களை நம்புறேன், இயேசுவே நான் உங்களை விசுவாசிக்கிறேன். இந்த 3 வார்த்தையும் உண்மையா இருக்குமானால் ஆண்டவர் சொல்ல, நீ பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. கடைசியாக யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு மேல ஒரு வசனத்தை வாசித்து பாருங்களேன். 15. தம்மை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்படணும். விசுவாசத்துல இப்ப 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு, அவன் என்ன செய்யக்கூடாது? கெட்டு போக கூடாது. விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? கெட்டு போக மாட்டான். விசுவாசிக்கிறவன் பதறவும் மாட்டான். அவன் கெட்டு போகாம, இந்த உலகத்துல பாவத்தினால கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் உங்கள் மீது என்ன செய்தாராம்? அன்பு கூர்ந்தாராம். அப்போ தேவன் இடத்துல நீங்க அன்பு கூர்ந்தா ஆண்டவர் உங்களிடத்துல அன்பு கூர்ந்து வரிசையா நிறைய ஆசீர்வாதங்களை சொன்னாரு. ஏன்னா நீங்க நல்லா மறந்திருப்பீங்கன்னு தெரியும், அதனால திருப்பி நான் சொல்றேன். உன் தேவனிடத்துல நீங்க முதல்ல அன்பு கூறும் பொழுது சாபங்களை என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். தேவனிடத்தில் அன்பு கூறும்போது கற்பத்தின் கனிகள் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார்.
தேவனிடத்தில் அன்பு கூறும்போது உங்களுடைய கையிட்டு செய்கிற வேலைகள் என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். தேவன் மீது நம்பிக்கையா இருக்கும் பொழுது நீங்கள் பஞ்ச காலத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற விருட்சம் போல என்ன செய்வீங்க? இருப்பீங்க. தேவனுடைய வார்த்தையை நீங்க நம்பும் போது நோய்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? சுகமாயிரும். தேவனை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் என்ன செஞ்சிடும்? விலகி போயிடும். தேவனை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. அப்ப கேடானது ஒன்று உங்க வாழ்க்கையில என்ன செய்யாது? வராது. அப்படிப்பட்ட ஆண்டவர் இடத்துல நீங்க உண்மையிலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அப்போ அப்படியே 2 கரங்களை நீங்க உயர்த்தி நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அப்படியே ஜெபம் பண்றதுக்கு நம்ம எதிர்க்க போகிறோம். இயேசுவே, நான் உம்மீது அன்பு கூறுகிறேன். இயேசுவே, நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். இயேசுவே, உம்மீது நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறேன். இயேசுவே, மீது நாங்கள் நம்பிக்கை. இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். இயேசுவே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு செய்யும். இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி உங்களுக்கு பரிபூரணம் உண்டாக செய்ய போகிறார். நாம் எழுந்திருந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருப்போம். Dear brother and sisters, இப்ப நீங்க நிற்கிறீங்க. நீங்க நிற்கிற இந்த பூமி நிலையானதல்ல. அது நிலை குலைந்து அழிந்து போனாலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கையின் அஸ்திபாரமே அசைந்தாலும் இந்த உலகத்துல நான் நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லை. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், குன்றுகள் எல்லாம் அசைந்து போனாலும் அவருடைய கிருபை என் கூட இருக்குங்கிற நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே பரிபூர்ணத்தை பெற்றுக் கொள்வாங்க. ஆண்டோட ஒப்பு கொடுங்க. நான் நிற்கும் பூமி பாதை, வாழ்க்கை பாதையில இருளா இருக்குன்னா இன்னைக்கு ஆண்டவரை நம்புங்க. இருள் வெளிச்சமாகும். அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். நீங்கள் வெளிச்சத்தை காண போறீங்க. ஒப்பு கொடுப்போமா? நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், இன்னும் நம்புவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 ஜெபம் பண்ண கடவோம்.
நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இறைவனே, உம் மீது அன்புள்ளவர்களை, உம்மை நம்புகிறவர்களை, உம் மீது விசுவாசம் உள்ளவர்களை ஆசீர்வதித்து பரிபூரணமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். இன்னைக்கு இந்த இடத்துக்கு உம்மை நம்பி வந்திருக்கிறவங்க, வார்த்தைகளை விசுவாசித்தவங்க, உண்மையில் அன்பு கூறுகிறவர்களா இந்த இடத்துல இருக்கிறவங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் பரிபூரணத்தை உண்டாக்குவீராக. அவர்கள் கைது செய்கிற வேலைகளிலே பரிபூரணம் உண்டாகட்டும். அவர்கள் கைது செய்கிற சொந்த தொழில்களிலே பரிபூரணம் உண்டாகட்டும். இவர்கள் குடும்பத்திலே சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களிலே ஆரோக்கியம் என்கிற பரிபூரணம் உண்டாகட்டும். கடன் பிரச்சனைகள் நீங்கி பொருளாதாரத்திலே பரிபூரணம் உண்டாகட்டும். கர்ப்பப்பைகளே ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். திருமண வாழ்க்கை கிடைக்காமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூரணமான ஒரு மனைவி, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நிறைந்த மனைவி, குணசாலியான ஒரு ஸ்திரீ அவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் வாழ்க்கையில் பரிபூரணம் உண்டாகட்டும். என்னென்ன விஷயத்திலெல்லாம் பிரச்சனைகளில் போராடி தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்களோ அதில் வெற்றி என்கிற ஜெயம் என்கிற பரிபூரணம் உண்டாகட்டும். அந்த ஜெய கிறிஸ்து இன்னைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட செல்வீராக. நீர் சேனை அதிபனாகிய கர்த்தர், நீர் யுத்தம் செய்கிறவர், ஜெயம் கொடுக்கிறவர். உம்முடைய நாமத்தின் கீழ் இவர்களை கொண்டு வருகிறோம். தூர இடங்களிலிருந்து, முட்டுக்காடு பகுதியிலிருந்து வந்திருக்கிற அருமையான அந்த குடும்பத்தினரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தில் இப்பொழுது சரீர பலவீனமாய் இருக்கிற ஆண்டவரை பியூலாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல நாட்களாக ஏதோ ஒரு வியாதினால் பாதிக்கப்பட்டு டாக்டர்களாலே சுகமாக்க முடியாமல் இருக்கிற இந்த வாலிப சகோதரியை ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தையின்படி உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்பி போகிறோம். பியூலா பூரண சுகமடைந்திருக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. உடைய தூர இடங்களில் இருக்கிற உங்களை உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, தாய் தகப்பனுக்காக இப்ப நீங்க வாய் திறந்து ஜெபிங்க. பலவீனமா இருக்கிறவங்களுக்கு நீங்க வார்த்தையை நம்பி போங்க, அங்க சுகம் கிடைச்சிருக்கும். வார்த்தையை நம்பி போங்க, உங்க பிரச்சனை தீர்ப்பதற்கான வாசல் திறந்திருக்கும். வார்த்தையை நம்பி போங்க, பொக்கிஷம் இல்லாத உங்க வீட்டில் பொக்கிஷம் காத்திருக்கும். வார்த்தையை நம்பி போங்க, உங்க வேலைகளில் பிரச்சனை இல்லாதபடி ஆசீர்வாதம் காத்திருக்கும். வார்த்தையை நம்பி போங்க, உங்க படிப்புல உங்களுடைய எல்லா தேவைகளை சந்திப்பதற்கான ஆசீர்வாதம் அங்கே காத்திருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போங்க, நீங்கள் பெருக்கத்தை காண்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், அவர்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
அப்படியே பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சுக்கோங்க. அப்படியே சொல்லுங்க, ஜெய கிறிஸ்து உன்முன் செல்கிறார், ஜெய கிறிஸ்து உன்முன் செல்கிறார், ஜெய கிறிஸ்து உன்முன் செல்கிறார்.